நான் ரொம்ப நேரம் அங்கே இருந்தேன். எனக்கு முன்னாடி வந்து ஓ ஸ்மோக், ஓ அங்கே பாருங்க பாம்பு. ஓகே, இங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படி எப்படியும் இன்னும் வந்து 56 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. இப்போ ஆட்டையம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன், ஆட்டையம்பட்டியில் இந்த பக்கம் போகணுமா? ஓஹோ, இந்த ரோடு தானா அது? ஏதோ ஒரு பேர் கடையில் தெரிஞ்சது. ஆம்புலன்ஸ் போகுது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக குணமாயிட்டாங்களா போதும். நான் வேண்டிக்கிறது எனக்காக வந்து அந்தளவுக்கு பெருசாக எதுவும் வேண்டிக்கிட்டே இல்லை. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவேன். அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை தான், இருந்தாலும் அவங்களுக்காவது. இந்த சைடு ஆல்ரெடி வந்திருக்கேன். ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும். இந்தாண்ட போகிற வழியில் குளம் இருக்கும். நான் எப்போ வந்திருக்கேன்னா, நான் வந்தது வந்து இங்கே பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலை செஞ்சு சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். இங்கே தான் போகிற வழியில் தான் பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். ஆட்டையம்பட்டி பஞ்சாயத்து ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை வெண்ணந்தூரா ஏதோ ஒரு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரூட்டில். சரி அக்யூரேட்டாக தெரியல. நான் வந்து கூட ஒரு சம்திங் ஒரு 5 இயர்ஸ் மேலே கூட இருக்கும். 5 இயர்ஸ் மேலே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். என்னென்ன குளம் இருக்கும்? நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு வளைவில் இங்கே ஒரு குளம் இருக்கும். குளமா ஏரியான்னு தெரியல, பாருங்க. நான் சொன்னேன்ல, அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஒரு பிளேஸை போகும்போது காமிச்சிட்டு போகிறதுங்கிறது அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம். பாருங்கள், மீன் அப்படியே தெரியுது. நான் பார்க்குறதப்ப. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. மீன் அந்த இடத்துல தெரியுது. சூப்பர். நிறைய மீன் இருக்கும் பழகுது. உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுதுங்கிறது தெரில. நான் குமிஞ்சு காட்டினா மட்டும்தான் தெரியும். மீன் நிறையவே இருக்குது, நல்லாவே தெரியுது. ஃபுல்லாகவே பாருங்கள், அது வரைக்குமே தண்ணி செம்மையாக இருக்குது. இந்த ஒரு குளமாக ஏரியாங்கிறது தெரியல. அங்கே தண்ணி வந்துட்டு இருக்குது போல. ஓகே, இங்கேருந்து கிளம்புவோம். சூப்பராக இருக்குது இந்த இடம். சொல்லுவாங்க, பேர் சரியாக தெரியல. வளைஞ்சு போக ரொம்ப ஒட்டான ஒரு மலை மாதிரி வந்து பஸ்ஸில் தான் போயிருக்கேன். நான் ஏன்டா இந்த ரோட்டில் வரான்னு இருக்கும், பஸ்ஸில் போகலை. இப்போ செம்மையாக இருக்குது பைக் ரைட். விவசாயம் தண்ணி இருக்குதுனால விவசாயத்துக்கு பஞ்சமே இல்லை பண்ணுறேன். நான் வந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். சர்வீஸ் பஞ்சாயத்து ஆஃபீஸு அது இருக்கும். கடைகள்லாம் இருக்கும். அந்த ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க. இதுதான் இங்கே ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கும். பஞ்சாயத்து ஆஃபீஸ் வந்து சரியாக ஞாபகம் வரல. நான் வந்து ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்சம் உள்ளே போய் தான் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போகிறோம். இங்கே சந்தையும் இருக்குன்னு நினைக்கிறேன்.
சரியா அக்யூரேட்டாக தெரியல, ஞாபகம் இல்லை. இந்த வழியில் அங்கே ஒரு வழியில் தான் வந்து அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கும். இந்த வழியில் தான் பஞ்சாயத்து ஆஃபீஸ் போகணும். ஆமாம், அங்கே கடைங்கள்லாம் இருக்கும். இவத்த தான் பஞ்சாயத்து ஆஃபீஸு. ஓகே, வந்திருக்கேன். அந்த ஊர் பேர் சரியாக தெரியலையே. வெண்ணந்தூர். நான் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. வெண்ணந்தூர் தான், வெண்ணந்தூர் பஞ்சாயத்து ஆஃபீஸ். நான் அப்போலாம் நிறையவே சர்வீஸ் பண்ணியிருக்கேன். வந்து நான் வந்திருப்பேன் ஒரு 10-15 டைமாவது வந்திருப்பேன் இங்கே. அப்போ பைக் இல்லை என்கிட்ட. ஆனால் 2014-15 அப்போ தான் நான் வந்து இந்த சைடெலாம் வந்தது. நிறைய பஞ்சாயத்து ஆஃபீஸ். அதுக்கப்புறம் இன்னமும் ஒரு இருப்பா மாற்றி கீத்தி வந்துட்டோம்னா இன்னும் 44 கிலோமீட்டர்ஸ் தான். அருணா அடிச்சு நவுத்துறா. நாமக்கல் 3 வழி பிரியுது. இதில் வந்து நம்ம ரைட் சைடு தான் போகிறோம். சீக்கிரம் வாங்க சாமிங்களோ. கொல்லிமலைக்கு போகிறாங்களா என்னன்னு தெரியலையே. என்னடா எங்கெங்கேயோ போய் சுற்றி காட்டுற. சரிங்க, 18 கிலோமீட்டர்ஸ் காமிக்கிட்டேன். சூப்பராக இருக்குது இந்த இடம்லாம். பாருங்கள், சோளக்கருத்து போட்டிருக்காங்க. வளைஞ்சு போகுது இந்த ரூட் எல்லாமே. இதுதானுங்க, இதுதான் அந்த வழிகட்டாகும். இந்த ஒரு நாள் ரொம்ப நாள் ஆசை சோலோவா கொல்லிமலை. ஏண்டா வண்டி டயர் இழுத்துச்சடாருன்னு. ஆமாங்க, அப்படியாடா பிரேக் பண்றது. கொல்லிமலையை பார்க்கறதுக்கான சந்தோஷம் வந்து அப்படியே வண்டி ஓட்டத்தில் கவனம் இல்லடா. ஆமாம், வண்டி ஓட்டத்தில் கவனம் வேற சுதுறது. இந்த சந்தோஷத்தில் என்ன வந்துட்டோம். இந்த பக்கம் கட் ஆகுது. இதுதான் கொல்லிமலை கணக்கீழே. எங்கள் யாராவது ஸ்நாக்ஸு எதனாச்சும் வாங்கிட்டு போகிறதா இருந்தால் வாங்கிட்டு போய்க்கலாம். நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் ரைடர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கொல்லி ஹில்ஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். செக் போஸ்ட் இருக்குதுங்க. ஹெல்மெட் இல்லைன்னா தான் நிற்க வைக்கிறாங்க நடந்து. ஹெல்மெட் இல்லைன்னா மட்டும்தான் நிற்க வைக்கிறாங்க. ஹெல்மெட் இருந்தால் நிற்க வைக்கிறது இல்லை. பாருங்கள், மேப்பில் பாருங்கள் எவ்வளோ பென்ஸ் காமிக்குது. இனிமேல் நம்ம ஹெல்மெட் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் டூ திஸ். தம்பி ஏறிக்கிட்டே இருக்கிறோம். சூப்பர். ஹாய் காய்ஸ், மங்கீஸ் பார்த்தீங்களா?
சிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது தெரியுங்களா. காற்று சூப்பராக அடிக்குது. இந்த மெமரிஸ்லாம் அந்த ஃபோன் தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. என்ன காற்றுங்க, சிறு 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 சிறுன்னு. அப்பா சாமி, என்ன ஒரு வளைவுடா, செம்மையாக இருக்குதுங்க. முன்னாடி ஒரு ட்ரக் ஒன்று போகுது பாருங்க. ட்ரக்கெலாம் கொஞ்சம் கஷ்டம்தான் யாருங்கிறது. இந்த ஒரு காற்று, வீடு, இந்த ஹில்ஸில் ஏறுற அந்த சந்தோஷம், ஃபுல் ஹில்ஸையும் ரெக்கார்ட் பண்ணுறேங்க உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு செட்டு அப்படியே நீங்கள் பார்க்குற மாதிரி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஆப்போசிட்டில் வண்டி வரும், அதுக்காக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஆப்போசிட்டில் வண்டி வருதாரும். வீடியோ எடுக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் எடுத்துன்னா முன்னாடி வண்டி வருது இல்லை, அதை பார்க்கணும்ல. ஓ கீழே காலே வரையுதுரா சாமி, இப்படி வளைக்கும் போது எந்த விதத்தில் ஓடுது பாருங்களேன். சூப்பர். எப்படி குறுக்கில் போய் தொட்டு ஓடுது. சாமி, இந்த கொல்லி ஹில்ஸ் இருக்கிறதுலேயே கொஞ்சம் அதிகமான வளைவுகள் இருக்கும் போல இருக்கு. ரொம்ப ஒட்டு ஒட்டுவான வளைவுக்குது, ஒட்டு ஒட்டு வளைவு நிறைய இருக்குப்பா. பஸ் வருது பாருங்க, எஸ்எம்ஆர் சேந்தமங்கலம் 40 கொல்லி ஹில்ஸ் பாருங்க, எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு இருக்கு. ஐயோ சூப்பராக இருக்குதுங்க. உண்மையான அந்த சந்தோஷம் வருது, எதை கொடுத்தாலும் வராதுங்க. இந்த மாதிரி இங்கே வந்து நம்ம ஆம்பளா போகிற தனி ஃபீலுங்கிறது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இந்த வீடியோலாம் என்னங்க, அதில் என்ன நேச்சுரலாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஃபீலிங்கை இப்படி அனுபவிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. நேச்சுரலாக வந்து பாருங்கள், அந்த ஒரு ஃபீலை தனியாக. சூப்பருங்க. என்ன வளையுது சாமி, இந்த வண்டி அப்படி என்ன ஒரு ஃபீல் கொடுக்கணும், இன்னும் சூப்பரான ஃபீல் கொடுக்குது இந்த வண்டி. ஸ்ப்ளெண்டர்லாம் அப்படி படுக்க போட்டு எடுக்கிறது முடியுமாங்கிறது தெரியல. ஸ்ப்ளெண்டர் ஒன்று வருது பார்த்தேன், ஸ்ப்ளெண்டராக சரியாக அந்த பைக்கு கவனிக்கலாம் முடியலைங்க. ஆனால் அது சந்தோஷம் அனுபவிக்கிறது ரொம்ப வார்த்தையால் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. இங்கே போகிறோம், இவ்வளோ ஆகிட்டு வந்துட்டோம், அதான் பார்த்தியா கவன சதர்னா இப்படித்தான் ஆகும். எங்கேயோ கொண்டு போய் விட்டாட்டிட்டு இருக்கிறேன். கேர்ஃபுல்லாகவே போகணும். அந்த சந்தோஷத்துக்கு எனக்கு அப்படியே நெஞ்சு அடைக்குதுங்க, அப்படி இருக்குதுங்க. வேற லெவல் ஃபீல் தருது. லவ் யூ சொல்லுவேன் இந்த ஒரு கொல்லிமலைக்கு. கொல்லிமலையே வந்து கொண்டு இருக்கிறேன் ஆத்தா. கூகுள் ஆத்தா ஏதோ கூட்டிட்டு வந்து விட்டுருச்சு. கொல்லிமலை ஆத்தாவை தேடி போயிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், கார்லாம் வருது, அதனால் கொல்லி ஹில்ஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். அது நம்ம
வந்துகிட்டே இருக்கேன் சிலபடி. விபத்து பதை கார எப்படி வந்தா போயிருடா. ஏய் என்னடா வண்டி ஓட்டுறேன் ஆயே. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அங்கே போனதெல்லாம் பாருங்க. பைக்கர்ஸ் வராங்க. இயற்கை சூழலை பாதுகாக்க. Hey babies, bikers. என்னோட லைஃப் இந்த 220F வந்ததுக்கு அப்புறம் தான் மாறினுச்சு. அது உங்களுக்கு தெரியுமா? ட்ராவல் இஸ் அ லவ். என்னோட பைக் மேலே இருக்கிற லவ் எல்லாம். அமேசிங் ஷாட்ஸ், யூனோ பேபி. ஆல்மோஸ்ட் ஓவர் தட். சூப்பர் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட எந்த கேமரா இருக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ண. யாரு பின்னாடி போகிறது எனக்கு பிடிக்கல. நான் முன்னாடி தான் போவேன். ஹெல்மெட்டில் எந்த பக்கம் வேணாலும் வளைச்சி உங்களை காட்டலாம். மூங்கில் தான் பாருங்க. ஒலி எழுப்புங்கள் அப்படின்னு இருக்கு. எழுப்பிட்டேன். முன்னாடி போகிறதுக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா உடனுக்குடனே பென்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதனால் வளைச்சி எடுக்க வரணும். நெருக்கி எடுக்கா. இந்த ஹில்ஸ் எல்லாம் ஓட்டுறது நல்ல ஒரு ட்ரைனிங் வளைக்கிறதுக்கு. அதே சமயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகும். சூப்பராக இருக்கும். அந்த ஃபேடு பைக்ஸ்லாம் ஓட்டுறதுக்கு அப்படியே செம்மையாக இருக்கும். போக்கில் தான் செம்மையாக இருக்கும். வரத்தில் வந்து ஹெவி கண்ட்ரோலில் வரணுங்க. நம்ம சின்ன இருக்குதுங்க. என்ன போக காலையில் வந்துருந்தோம்னா அந்த ஒரு ஃபீலே தனியாக இருந்திருக்குங்க. ஆனால் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. பக்கமும் பார்த்து சொல்லவும். ஓகே மிரர். ஓகே ஏன்னா உருட்டிட்டு போறீங்க. போகக்கூடாது. விஷயம் பைக் இருக்கு. அது வந்து தெரியும். பெட்ரோலுக்காக பார்த்தோம்னா நம்மளோட லைஃபுங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதுக்காக எப்படியுமே அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இன்ஜின் பிரேக்கிங், அதுதான் இன்ஜின் பிரேக்கிங். ஒன்றுங்கிறது பிரேக்கிங்கை விட வேறு லெவல் இருந்துச்சு. பிரேக்கிங் விட வேறு லெவல். பாருங்கள் அப்போ வண்டி என் வண்டியே கதறுது. என்னங்க தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு போயிருக்கீங்க. இதெல்லாம் என்ன ஆகிறது? எத்தனை வளைவு வந்துக்கிறோன்னு தெரியல. இன்னும் எக்கச்சக்க வளைவு இருக்கு போகுது. போயிட்டே இருக்கும். கண்ணீர் ரோட்டில் ஓட்டுறதை விட்டுட்டு காட்டில் ஓட்டுறீடா வருன்னு. சோலோவாக போகிற ஃபீலு தனிங்க. எக்ஸல்லாம் வந்துருக்குறாங்கப்போ. சாதனையாளரே அவங்க தான். பாருங்கள் ஆப்போசிட்டில் அந்த மலை எப்படி செமையாக தெரியுது. இந்த ஒரு வியூ பாயிண்ட். தமிழ்நாடு அரசு வனத்துறை உங்களை அன்போடு வரவேற்கிறதாம். இருக்க கொஞ்சம் நேராக போகிற மாதிரி இருக்குது ரோடு. இப்படி செங்குத்தாக போகிற மாதிரி. இங்கே நிறைய பேர் உட்காந்துக்கிறாங்க. ஓ இடம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது ஒரு வியூ பாயிண்ட் ஆட்டங்குது. அங்கே இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டேன்.
கொல்லிமலை ஆத்தாவை காட்டுறேன். சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல நிற்கிறது கொஞ்சம் இதான வெளியே வேலை தான். நிற்கக்கூடாது இந்த இடத்துல, கொஞ்சம் ரிஸ்கி தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வண்டி நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. ஓகே, சூப்பரான இடங்க. திருப்பியும் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்க இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ண முடியும்னு தெரியல. இன்னும் ஊற்றி மூஞ்செல்லாம் கழுவிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க. மங்கீஸ் அப்பப்போ குறுக்கால போயிட்டே இருக்கும். இது கொஞ்சம் ரிஸ்கியான இடமும், அதனால தான் அவ்வளோ இதாக போட்டிருக்காங்க. கொல்லி ஹில்ஸ் வியூ பாயிண்ட் எத்தனா? கொல்லி ஹில்ஸ் வியூ பாயிண்ட் இதுதான் நடக்குது. இதுதான் கொல்லி ஹில்ஸோட வியூ பாயிண்ட். இப்போ தான் மேப்பில் பார்த்தா நான் கன்ஃபார்ம் பண்ணேன். சூப்பர். சூப்பர். இந்த ஒரு இடத்துலேருந்து இந்த ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறதுங்கிறது வேறு லெவல். இந்த இடம் தான் கொல்லி ஹில்ஸோட வியூ பாயிண்ட். இந்த இடத்துல நான் பேசலை, ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு. அதுக்காக வந்து சரி அவங்களுக்கு வேண்டிக்கிறதுக்காக நான் வந்து இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னோடய மொபைலில் வந்து சார்ஜ் காலி ஆகிடுச்சு. அதனால் வேறு மொபைலில் ஷூட் பண்ணுறேன்.
அதனால என்ன ஒரு பிரச்சனைனா, இதுல ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் மோசமா இருக்கும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஷாக்கிங்கான நிகழ்வும் இதுக்கப்புறம் வரப்போகுது. வெயிட் அண்ட் சீ. அந்த அளவு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபோன் வந்து சார்ஜ் காலியாகிடுச்சு. சார்ஜிங் கேபிள் எடுக்கிறீங்க பார்த்தது வந்து வியூ பாயிண்ட்டு. இதுலேயும் பேக் கேமரா வந்து கிளாரிட்டியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு வருமானம் பெட்டாக இல்லை. இது வியூ பாயிண்டோட வந்து நெட்டு அது வந்து 600 தான் இருக்குது. பேக் கேமராவில் இதுக்கு மேலே நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஒரு வியூ பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இதனால் லைட்டு இதெல்லாம் போதிய டைம் இல்லை. ஆனால் இந்த சார்ஜிங் கேபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த சார்ஜிங் கேபிள் தான் எடுத்துகிட்டு வரும். வீடியோ கிளாரிட்டி ஓரளவு எடுத்து சரி ஆக்ஷன் கேமரா தான் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இன்னும் அதை ரெக்கார்ட் பண்ணல. இதோட ரொம்ப குவாலிட்டி இதாக இருக்கும். ஆம்புலன்ஸ் போச்சு. சரி அந்த வியூ பாயிண்ட் கிட்ட இருக்கும்போது ஆம்புலன்ஸ் போச்சு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாமா, இதாங்க வியூ பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். வீடியோ சொல்லலாம். ஆம்புலன்ஸ் போச்சு. ரொம்ப நேரம் அங்கே இருந்தேன். எனக்கு முன்னாடி வந்து ஓ ஸ்மோக், ஓ அங்கே பாருங்க பாம்பு. தொடர்ந்து என்ன ஆச்சுங்கிறது இந்த வீடியோக்கு அப்புறம் அடுத்த வர பார்ட்ல என்னங்கிறது தெரியும் உங்களுக்கு. வெயிட் அண்ட் சீ.